الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم فيما يروي عن ربي أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بصر. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை படைத்து பரிபாலித்து போஷித்து நீதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன். அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் இரேற்றமும் எமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த உத்தம தூதர், நற்குணங்களால் நகை போடப்பட்ட நாதர், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாமந்தர், ஏழைகளின் அரசன், கல்மணி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத், தன்னுடைய பாவம் மன்னிப்பையும், தன்னுடைய அருளையும், தன்னுடைய ரஹ்மத்தையும் சொரிந்தருவானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் படைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவனை எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா கட்டங்களிலும், எல்லா இடங்களிலும், அது நாம் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, பஜாரில் இருந்தாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, எவ்விடத்தில் இருந்தாலும், எங்க இருந்தாலும், எவ்விடத்தில் இருந்தாலும் படைத்தவனை எல்லா கட்டங்களிலும் பயந்து கொள்ளுமாறு முதலில் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத் நல்லுபதேசம் செய்து அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். உலகத்துடைய வாழ்க்கை இரண்டு பாதைகள் மீது தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னா அஸதனா லில் காஃபிரீன சலாசில வ அக்லால வ ஸஈரா.
இரண்டாவது கெட்டவர்களுடைய பாதை. அல்லாஹ் இரண்டு விடயத்தை படைத்து வைத்திருக்கிறான். ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். நல்ல அமல்கள் செய்தால் சொர்க்கம், பாவம் செய்தால் நரகம். கண்ணியமானவர்களே, இரண்டு பாதை தான். அல்லாஹ் இரண்டு பாதையை தந்திருக்கிறான். ஒன்று நல்லவர்களுடைய பாதை, நபிமார்களுடைய பாதை, சித்திகீன்களுடைய பாதை, சுஹதாக்களுடைய பாதை, சஹாபாக்களுடைய பாதை, இமாம்களுடைய பாதை, நல்லவர்களுடைய பாதை ஒன்றிருக்கிறது. இந்த பாதையை மட்டும் வாழ்ந்தால் தான் ஜெயம் பெறுவீர்கள். இந்த பாதையில மட்டும் வாழ்ந்தால் தான் வெற்றி பெறுவீர்கள். அந்த பாதையில வாழல, உலகத்துல வாழ்றீங்க, வெற்றி மாறி இருக்கலாம். தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, சுன்னாக்கள் இல்ல, குர்ஆன் ஹதீஸ் இல்ல, ஆனா ஒன்றும் இல்லாம உலகத்துல வாழ்றீங்க. நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், நல்லா தானே வாழ்றோம், உலகத்துல நல்லா தான் வாழ்றோம், இன்பமா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஆட்சியாளனாக இருக்கிறோம், பணக்காரனாக இருக்கிறோம், கோடீஸ்வரனாக இருக்கிறோம், நல்ல வியாபாரம் செய்கிறோம், நல்ல லாபம் கிடைக்குது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் அந்த லாபம் முடிஞ்சு போய்விடும். உலகத்தில் அந்த பெருமை முடிந்து போய்விடும். உலகத்துடைய உன்னுடைய பட்டம் பதவி எல்லாம் முடிஞ்சு போய்விடும். கியாமத்துடைய நாளையில நல்லவர்களை மாத்திரம் தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அங்க பணத்தை வைத்தோ, செல்வாக்க வைத்தோ, அகங்காரத்தை வைத்தோ, ஆட்சியை வைத்தோ அல்லாஹ்வுடைய அன்பை வாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை வாங்க முடியாது. நல்லவர்களுடைய பாதையில் வாழ வேண்டும். ஒரு வக்து தொழுகையை விட்டுவிடக் கூடாது, ஒரு நோன்பும் விட்டுவிடக் கூடாது. வசதி இருக்கிறதா, ஹஜ் செய்ய வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வசதி இருந்து யார் ஹஜ் செய்யலையோ சகராத்தில் அழுவார்கள் என்றார்கள். வசதி இருந்து யார் ஜகாத் கொடுக்கலையோ சகராத்தில் அழுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதி இருக்கிறதா, கணக்கு பார்த்து ஜகாத் கொடுங்க. வசதி இருக்கிறதா, சதகா கொடுங்க கஷ்டப்படுகிறவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, நல்லவர்களுடைய பாதை தான் சரியான பாதை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோமா இல்லையா? சூரா ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகையே இல்லை. கண்ணியமானவர்களே, சூரா ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகையே இல்லை. தொழுகை பாத்திராகி விடும். சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்லி தாரான், நேரான பாதையை கேளுங்க. இஹ்தினஸ் ஸிராத், நேரான பாதையை காட்டியா அல்லாஹ், நேரான பாதையில் எங்களை வழி நடத்த செய்து விடுவாயாக யா அல்லாஹ். கோணலான பாதை அல்ல, யஹூதிகளுடைய பாதை அல்ல, நஸ்ரானிகளுடைய பாதை அல்ல, கிறிஸ்தவர்களுடைய பாதை அல்ல, காபிர்களுடைய பாதை அல்ல. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தொழுகையை விட்டால 80,000 வருடம் நரகத்தில் இருப்பான். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, நல்லவர்களாக வாழணும், கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லவர்களாக வாழ்வது கொஞ்சம் கஷ்டம்தான். பாவத்தை விட்டு விலகுவது கொஞ்சம் கஷ்டம்தான். கண்ணியமானவர்களே, அந்நிய பெண்களை பார்க்காமல் இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கிறோம் தானே, ஹராமான மியூசிக்களை கேட்கிறோம் தானே, வாயால போய் பேசுறோம் தானே நாளாந்தம். கண்ணியமானவர்களே, ஏமாற்றியாம் வியாபாரம் செய்கிறோம். சரியாக நடக்க வேண்டும். ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்கிறது, சிந்திக்கிறது, பேசுறது எல்லாமே நல்லதாக அமைய வேண்டும். அல்லாஹ் பொருந்தக்கூடிய வகையில எல்லாம் அமைய வேண்டும். முதலாவது நல்லவர்களுடைய பாதை. அல்லாஹ் அதைத்தான் சூரா தஹ்ரீல் சொல்லி காட்டுகிறான். இன்னா ஜஅல்னா லில் காஃபிரீன் சலாசில வஅக்லால வஸைரா. தனிஜெய். எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் இருந்தாலும் அத்தனை கோடி ஜெயில் அங்க ஒருத்தருக்கு ஒரு ஜெயில் தான். ஒரு ஜெயிலுக்குள்ள 10, 15, 20 பேரை போட்டு அடைக்கிறல்ல, தனி ஜெயில் ஒருத்தருக்கு.
உலகத்துடைய ஜெயில முடிச்சு கொண்டு போட்டானண்டா ஒரு ஜெயில 10-15 பேர் உள்ளுக்குள்ள இருப்பாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஜெயில் அவ்வாறு கிடையாது. அல்லாஹ்வுடைய சிறைச்சாலை அவ்வாறு கிடையாது, கடினமாக இருக்கும். ஒருத்தருக்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்னாலில் காஃபிரீன ஸலாசில் வஅக்லால வஸய்யிரா. மாஞ்சை அல்லாஹ் போடுவான். கண்ணியமானவர்களே, கைக்கு மாஞ்சை போட்டு அல்லாஹ் ஜெயில தள்ளுவான். அந்த பாதையில போய்விடக் கூடாது. இது காஃபிர்களுடைய பாதை. அல்லாஹ் சொல்றான், சூரத்துன் நபாயில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா. தக்வாதாரிகள் இருக்கிறார்களே, அல்லாஹ் பயப்படக்கூடியவர்கள், கண்ணியமானவர்களே, இந்த தக்வா என்கிறது இருக்கிறதே, இது எல்லா கட்டத்திலையும் தேவை. அல்லாஹ் பயம் இருக்கிறதால தான் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதால தான் இரவையில் ஒழுங்கி தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதால தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதால தான் ஹஜ் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பயம் எல்லா இபாதத்துகளுக்கும், எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும், எல்லா நல்ல அமல்களுக்கும் பிரதானமான ஒன்றுதான் தக்வா. ஜும்மா இல்லைன்னா தக்வா இல்லை. கண்ணியமானவர்களே, தக்வாவோட சேர்ந்துதான் ஜும்மா. தக்வாவை கொண்டு வசீக செய்யலன்னா ஜும்மா பாத்தியாகிவிடும். கண்ணியமானவர்களே, ஹஜ் தக்வாவை எதிர்பார்க்கிறது, நோன்பு தக்வாவை எதிர்பார்க்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தக்வாவோட உலகத்துல வாழ்றாரோ அவரோட அல்லாஹ் இருக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் சொல்லுது என்ன? யாரு தக்வாவோட வாழ்றாரோ அவர்களை அல்லாஹ் பிரியம் கொள்கிறான், அவர்கள் மீது அல்லாஹ் அன்பு வைக்கிறான், அவர்கள் மீது அல்லாஹ் நேசம் வைக்கிறான். கண்ணியமானவர்களே, ஆரம்பம் தக்வா. இதைத்தான் குர்ஆன் பேசுகிறது, இன்னலில் முத்தகீன மஃபாஸா. 3 வகையான வெற்றி இருக்கிறது குர்ஆன் பேசுகிறது. 3 வகையான வெற்றி. முதலாவது வெற்றி என்ன? அவன் நிரந்தரமா சொர்க்கவாதி. நிரந்தரமா சொர்க்கவாதி. இது முதலாவது வெற்றி, குர்ஆன் சொல்லக்கூடிய வெற்றி. இரண்டாவது வெற்றி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நரகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டதற்கு பின்னால சொர்க்கம் நுழைகிறானே, இதுவும் வெற்றிதான். மூணாவது வெற்றியை குர்ஆன் பேசுகிறது என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, மூணாவது வெற்றி என்ன தெரியுமா? நரகத்தில போட்டு எடுப்பதற்கு பின்னால ஆக கடைசி நிலைமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு வந்து, கண்ணியமானவர்களே, உலகத்தை விட 10 மடங்கு அல்லாஹ் இன்பத்தை சொர்க்கத்தை அங்க கொடுப்பான். இதுவும் வெற்றிதான். இந்த 3 வகையான வெற்றியையும் குர்ஆன் பேசுகிறது. இந்த 3 வகையான வெற்றியையும் குர்ஆன் பேசுகிறது. ஆரம்ப வெற்றி இன்னலில் முத்தகீன மஃபாஸா. உலகத்தில வெற்றி, சகராத்தில வெற்றி, கபூர்ல வெற்றி, மஹ்ஷர்ல வெற்றி, ஸிராத்தில வெற்றி. கண்ணியமானவர்களே, அமல்கள் நிறுக்கப்படக்கூடிய அந்த நாளையில வெற்றி, சொர்க்கம் நுழையும் வரைக்கும் வெற்றி தான். கண்ணியமானவர்கள், சொர்க்கம் நுழையும் வரைக்கும் வெற்றி தான். அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறாரண்டா இதை விட பெரியதோடு என்ன தேவை? கண்ணியமானவர்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு தக்வாவோட வாழ்கிறார்களோ அவர்களை உலகம் கண்டு பயப்படும் என்றார்கள். உலகம் கண்டு பயப்படும். அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். கேட்டில இல்லாத அறிவு ஞானத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். குர்ஆன் பேசுகிறது, வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ். அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான் ஞானத்தை, அறிவை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். குர்ஆன் பேசுகிறது, தக்வா இருந்தா கெட்டதை பார்க்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா ஹராமான இசையை கேட்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா வாயால பொய் வராது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் பாவம் செய்ய நினைக்கிறானா
மூணு விடயத்தை நினைங்கண்டாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைய ஹுதுபாவில இதை மனதுக்குள் எடுங்கள். ஒவ்வொருத்தர்களும் மனதுக்குள் எடுங்கள். இதற்கு பிறகு நான் பாவம் செய்ய நினைக்கிறேனா? இந்த மூணு விடயத்தை நினைத்தால் பாவம் செய்ய தூண்டாது. கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் இருக்கிறது. முதலாவது அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் உள்ளது வெறுமாக இருந்தா, அன்தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் யகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். மிஷ்காத்துடைய ஹதீஸ்ல ஆரம்ப ஹதீஸை கொண்டு வராங்க. பிறட்டின கண்ணியமானவர்கள், ஆரம்ப ஹதீஸ் இஹ்சான் என்னன்னு கொண்டு வராங்க. தொழுகையில நாங்க அல்லாஹ்வை பார்க்கலாட்டியும் அல்லாஹ் எங்களை பார்ப்பதை போன்று வணங்கணுமா? என்ன, நாங்க அல்லாஹ்வை பார்க்கல, கபூரை பார்க்கல, மஹ்ஷரை பார்க்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால காணல, ஆனா நம்பி இருக்கிறோம். கண்ணியமானவர்களை நம்பி வாழ்றோம். இதான் விடயம். அல்லாஹ் உங்களோட இருப்பான். முதலாவது தக்வா என்றா அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்துல இருந்தா பாவம் செய்ய நினைக்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, இரண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டு மலக்குகள் உன்னை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ரகீப் அதீத். கண்ணியமானவர்களே, வலது கையில ரகீப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, இடது கையில அதீத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, உன்னை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைப்போமாக இருந்தா பாவம் செய்ய மாட்டோம். கியாமத்துடைய நாளில அல்லாஹ் எங்களை முதலாவது நிறுப்பான். கண்ணியமானவர்களை, மூணு விடயத்தை கியாமத்தில தராசில நிறுப்பானா. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற என்ன தெரியுமா? எங்களுடைய அமல்களை மாற்றம்தான் இருக்கிறன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அமல்களை மட்டும் அல்லாஹ் இருக்க மாட்டான். அமல்களை மட்டும் நிற்க மாட்டான், எங்களை முதலாவது நிறுப்பான். என்னால எவ்வளவு பாவம் நடந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, முதலாவது அல்லாஹ் எங்களை நிறுப்பான். இரண்டாவது எங்களுடைய அமல்களை அல்லாஹ் நிறுப்பான். கண்ணியமானவர்களே, எங்களுடைய அமல்களை அல்லாஹ் நிறுப்பான். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் என்னத்தை நிறுப்பான் தெரியுமா? எங்களுடைய பாவங்கள் எவ்வளவு இருக்கிறது, எங்களுடைய நல்ல அமல்கள் எவ்வளவு இருக்கிறது என்கிற விடயத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் நிறுப்பான். கண்ணியமானவர்களே, என்னால எந்த விதமான பாவம் நடந்துவிடக் கூடாது. இரண்டாவது எங்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைக்க வேண்டும். மூணாவது மவுத் அருகாமையில் இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். இந்த மூணு விடயத்தையும் நினைப்போமாக இருந்தா பாவம் நடக்காது. கண்ணியமானவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 88வது வயசு ரப்பிடத்துல கேட்கிறார், யா அல்லாஹ், இன்னே வஹ்னல் அஸ்மு மின்னி வஸ்தக்ரா ரஅஸு ஷைபா வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகிய்யா. சூரா மரியமுடைய ஆரம்ப பகுதி அல்லாஹ் பேசுகிறான். மரியம் சூராவுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் பேசுகிறான், யா அல்லாஹ், எலும்புகள் எல்லாம் ஊக்கி போய் விட்டது யா அல்லாஹ், வயதெல்லாம் போய் விட்டது யா அல்லாஹ், வயோதிபத்துடைய வயதில் இருக்கிறேன் யா அல்லாஹ், குழந்தை பாக்கியத்தை தாயா அல்லாஹ், முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, 88வது வயசுல அல்லாஹ் குழந்தையை கொடுக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் பேர் வச்சான் யஹ்யா என்று, யாரும் பேர் வைக்கல. அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய மகனுக்கு யஹ்யா என்று பேர் வைங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஹசூரா, பெண்களுடைய ஆசை இல்லாதவர் யஹ்யா. கவனமாக கேளுங்கள். பெண்களுடைய ஆசை இல்லாதவர் தான் யாரு?
யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் 25 நபிமார்களில் திருமணம் முடிக்காத ஒரே ஒரு நபிதான் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இமாம்கள்ல திருமணம் முடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. யஹ்யா உலூமுத்தீன் எழுதினார் யார் தெரியுமா? இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ். திருமணம் முடிக்கல கண்ணியமானவர்களே, திருமணம் முடிக்கல. ரியாது ஸாலிஹீன் எழுதினாரே இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ். திருமணம் முடிக்கல. அது ஒரு பாடம். நபிமார்கள்ல திருமணம் முடிக்காதவர் தான் யாரு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி இந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாமின் மீது ஆசை வைத்தாள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமின் மீது ஆசை வைத்தாள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, திருமணத்துடைய ஆசை இல்ல, நான் உன்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். அந்த நாட்டில் வாழ்ந்த அரசன் இந்த பெண்மணி மீது ஆசை வைத்தாள். இந்த பெண்மணி அந்த அரசனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை திருமணம் முடிப்பதாக இருந்தா யஹ்யாவுடைய தலை வேணும். கண்ணியமானவர்களே, மிஹ்ராபுல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுல இருக்கிறாங்க. மகன் பின்னால சுஜூதுல இருக்கிறான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபுல தொழுது கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அரசன் கொஞ்சம் படை அனுப்பினான். சுஜூதுல இருக்கும் போதுதான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தலை வெட்டப்பட்டது. கண்ணியமானவர்களே, பாப்பா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சலாத்தை கொடுத்து பார்க்கிறாரு, மகனுடைய தலை இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 18 வருடங்கள் கிட்டத்தட்ட சிறைச்சாலையில் இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, சிறைச்சாலையில் இருந்த காரணம் என்ன? அல்லாஹ் பயந்தாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருந்தே செய்யாத குற்றத்துக்காக வேண்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. முதலாவது விடயம் அல்லாஹ்வுடைய பயம். இந்த அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சா அல்லாஹ் உங்களை நேசம் கொள்கிறான், பிரியம் கொள்கிறான். இரண்டாவது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு தேவையா? அல்லாஹ்வுடைய பிரியம் தேவையா? அல்லாஹ்வுடைய நெருக்கம் தேவையா? அல்லாஹ்வுடைய சொர்க்கம் தேவையா? இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? நல்ல அகலாக்குகள், நல்ல பண்பாடுகள், நல்ல குணங்கள் எங்களிடம் இருக்க வேண்டும். யாரை கண்டாலும் சிரிக்கணும், யாரை கண்டாலும் நல்ல முகத்தோட பார்க்கணும். உள்ளத்துல உண்டு, வாயில உண்டு, வாயில உண்டு, உள்ளத்துல உண்டு. துல் வஜ்ஹை, இது முனாஃபிக்குகளுடைய அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிக்குகளுடைய அடையாளம் அஃஷு ஸலாம் வஅதீமு தஆம் வஸிலுல் அர்ஹாம். கண்ணியமானவர்களே, குடும்பங்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்கணும், எல்லோருக்கும் சலாம் சொல்லணும். நல்ல அகலாக்குகள், நல்ல பண்பாடுகள் எங்களிடத்துல வர வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை நற்குணத்துக்காக வேண்டி சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் போது இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் தான் காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடிய சஹாபியாக இருந்தாரே. யமன் நாட்டில் இருந்து வாஹில் இப்னு ஹுஜர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவுக்குள்ள வருகிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த வாஹில் இப்னு ஹுஜர் வந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டை விரித்து கொடுத்து அதற்கு மேலால உட்காருங்க என்று அந்த வாஹில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். அவர் அப்படியோ அந்த முஸல்லாவுக்கு விரிப்புக்கு மேல உட்கார்ந்து இருந்தாரு. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடியுது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னாங்க, நீங்க இவர்களை கொண்டு மதீனாவுடைய போர்டர்ல, மதீனாவுடைய எல்லையில இவரை விட்டுட்டு வாங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, வாஹில் இப்னு ஹுஜர் அப்பொழுது ஒட்டகத்தில் வந்தாரு. கண்ணியமானவர்களே,
அவர் ஒட்டகத்துக்கு மேலால ஏறி குந்திட்டு போனாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஏழையான சஹாபி, கால்ல செருப்பும் இல்ல கண்ணியமானவர்களே, சுடும் மணல் அப்படியோ நடப்பிச்சு கூட்டிட்டு போறாங்க. முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஒட்டகத்துல வாரீங்க தானே, என்னையும் உங்களோட சேர்ந்து கூட்டி கொண்டு போங்களே, நானும் வாரேன். கண்ணியமானவர்களே, மறுத்து விட்டார் வாலிபுல் ஹுஜர், கூட்டி கொண்டு போக மாட்டேன். திருப்ப கேட்டாங்க, உங்களுடைய செருப்பு உங்களுடைய பாதனையை கலட்டித்தாங்க, அதை போட்டுக்கொண்டு வருகிறேன். கண்ணியமானவர்களே சொன்னார் வாலிபுல் ஹுஜர், அதையும் தரமாட்டேன். கண்ணியமானவர்களே, வெறுங்காலோட செருப்பு இல்லாமல் நடந்து போறாங்க, சுடு மணல். கண்ணியமானவர்களே, நடந்து போனதற்கு பின்னால மதீனாவுடைய எல்லையில விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஏறினவங்க இறங்குவாங்க, இறங்கினவங்க ஏறுவாங்க. அதான் உலகத்துடைய நியதி. அதுதான் கண்ணியமானவர்களே, செல்வந்தனாக இருக்கிறார், நாளைக்கு ஏழையாக மாறலாம், ஏழையாக இருக்கிறார், நாளைக்கு பணக்காரனாக மாறலாம். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் பணக்காரனாக இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் ஏழையாக இருக்க மாட்டாங்க. கொஞ்ச காலம் போகுது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 8 மாகாணங்களுக்கு அதிபதியாக, கவர்னராக, அரசனாக இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சிம்மாசனத்தில் அல்லாஹ் உட்கார வைத்தான். ஒரு தேவை உண்டு, இந்த வாலிபுல் ஹுஜர் வருகிறார். ஒரு தேவை உண்டு வருகிறது, இந்த வாலிபுல் ஹுஜர் வருகிறார். கண்ணியமானவர்களே, தேவை உண்டு வருகிறார். இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரித்த மாதிரி ஒரு துண்டை விரித்து கொடுக்கிறார்கள். அதற்கு மேலால உட்கார்றாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை எவ்வாறு கண்ணியப்படுத்தினார்களோ அதே மாதிரி நானும் உங்களை கண்ணியப்படுத்துவேன் என்றார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, நல்ல அஹ்லாக்குகள், நல்ல பண்பாடுகள் இருக்குமாக இருந்தா அல்லாஹ் உங்களோட இருப்பான். இரண்டாவது விடயம், மூணாவது விடயம் என்ன தெரியுமா? போதும் என்று மனதோட வாழுங்க, காணாண்டு வாழாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், 2000 பணம் இருக்கிறதா, 3000 பணம் இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஒரு வாகனம் இருக்கிறதா, தங்குவதற்கு வீடு இருக்கிறதா, பிள்ளைகள் இருக்கிறார்களா? அல்ஹம்துலில்லாஹ், போதும் என்று மனதோட வாழுங்க. உங்களோட அல்லாஹ் இருப்பான், உங்களை அல்லாஹ் நேசம் கொள்வான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் உலகத்திலே போதும் என்று மனதோட வாழ்வாரோ அவரோட நான் சொர்க்கத்திலே இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட வேற என்ன தேவை? கண்ணியமானவர்களே, அடுத்த விடயத்தை சொல்கிறேன். அடுத்த விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தவக்குல், அல்லாஹ் மீது பரம் சாட்டுவது. என்ன தேவை? கஷ்டம், நஷ்டம், துன்பம், பிரச்சனை, நோய், கடன் எல்லாத்தையும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டியோம். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். யாரு தவக்கலோட வாழ்றாரோ அவனுக்கு அல்லாஹ் மட்டும் போதும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில போட்ட வரலாறு எல்லோருக்கும் தெரியும். நும்ருது தான் போட்டான், கொடுங்கோலன் தான் போட்டான். கண்ணியமானவர்களே, எல்லா நபிமார்களும் போனாங்க, எல்லா வானவர்களும் போனாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் எல்லாரும் போனாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா இலைக்கும் ஃபலா வ அம்மா இலல்லாஹி ஃபபலா. நீங்களும் வழக்குகள் தான், உங்களை படைச்சவன் அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு போதும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அடுத்த விடயம் என்ன தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். யாரு உபஹாரியாக இருக்கிறார்களோ இந்த முஹ்சினீனுக்கு 2 கருத்து இருக்கு. 2 அதைத்தான் நான் ஜும்மாவை ஆரம்பிக்கும் போது ஒரு ஆயத்தை ஓதி காட்டினேன். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் கொண்டு வருகிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா வல் காலிமீனல் கைஸ். யார் கோபத்தை அடக்கிறாரோ இவரும் உபகாரிதான். கோபத்தை அடக்கணும். கண்ணியமானவர்களே, கோபம் வருதா?
அந்த கட்டத்திலையும் கோபத்தை அடக்கணும். ரகசியமாக பரகசியமாக தர்மம் கொடுக்கணும். அல்லாஹ் பார்க்கிறான், எல்லாரும் பார்க்கிறான் என்றதற்காக வேண்டி தான தர்மம் கொடுக்க கூடாது. கண்ணியமானவர்களே, ரகசியமாக யாருக்கும் தெரியாம யாரு சதக்கா கொடுக்கிறாரோ இவரை அல்லாஹ் பிரியம் கொள்கிறான், இவர்களோட அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். பெற்ற தாய்க்கு உபகாரம், பெற்ற தந்தைக்கு உபகாரம், பிள்ளைகளுக்கு உபகாரம். கண்ணியமானவர்களே, கல்வி கற்று தந்த ஆசானுக்கு உபகாரம். கண்ணியமானவர்களே, உபகாரம் செய்ய வேண்டும். இப்படி நாங்கள் வாழ்வோமாக இருந்தா இன்னல் அபரார் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னல் அபரார், எல்லாத்துக்கும் பொதுவாக நல்லவர்களை அல்லாஹ் பிரியம் கொள்கிறான், நல்லவர்களை அல்லாஹ் நேசம் கொள்கிறான். நல்லவர்களாக வாழ்வோம். கண்ணியமானவர்களே, ஒரு தொழில் செய்யறண்டா, ஒரு விவசாயம் செய்யறண்டா, ஒரு கடையை திறக்கிறண்டா, ஒரு வீடு கட்டுறண்டா, ஒரு திருமணம் முடிக்கிறதாக இருந்தா, ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதாக இருந்தா, கண்ணியமானவர்களே எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளவோ துயரப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, இது உலகத்தில எல்லாத்தையும் கஷ்டம் அடங்கி அந்த லாபம் கிடைக்குதுன்னா அல்லாஹ் படைச்ச சொர்க்கத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். அல்லாஹ் படைச்ச சொர்க்கத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும். கண்ணியமானவர்களே, பாவத்திலிருந்து விட்டு விலக வேண்டும். அல்லாஹ் சூரா முத்தஃபிஃபீன்ல என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல் அபரார லஃபீ நஈம் அலல் அராயிகி யன்துரூன் தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நظرةன் நஈம். நல்லவர்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கலாம், நல்லவர்கள் இன்பமாக இருப்பாங்க, நல்லவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ரஹீகிம் மக்தூம், சீல் பண்ணப்பட்ட சாராயம் மதுவை அல்லாஹ் அருந்த கொடுப்பான். தலைவலி வராது. கண்ணியமானவர்களே, சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கு தான் போட்டி போடணும். அவன் தொழுகிறானா, நம்ம பிடிக்கிறானா, சகாத் கொடுக்கிறானா, அவனை விட டபுள் மடங்கு நான் செய்யும். இது உலகத்துடைய தேவைக்காக வேண்டி போட்டி போடுகிறோமே தவிர அல்லாஹ்வை அடைவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு, சகராத்தில் சந்தோஷமாக வாழ்வு இருப்பதற்கு, கபூரில் சந்தோஷமாக வாழ்வதற்கு யாரும் போட்டி போடுறதில்லை. கண்ணியமானவர்கள், நல்ல விடயத்துக்கு போட்டி போடுவோம். இத்தனை விடயங்களையும் சொன்னேன். இத்தனை விடயங்கள் யார் செய்வார்களோ இவர்களை அல்லாஹ் நேசம் வைக்கிறான், இவர்களை அல்லாஹ் பிரியம் கொள்கிறான். நல்லவர்களாக வாழ்வோம், பாவியாக வாழ்ந்து விடக்கூடாது. ஏக வல்லவன் அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அவனுக்கு விருப்பமான முறையில கழித்து நல்லவர்களாக வாழ்ந்து கலிமாவோட வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவிகான அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ், தொழுகை இல்லாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ், நோன்பு இல்லாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ், ஹஜ் இல்லாமல் வாழ்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய அத்தனை பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். கெட்ட நண்பர்களை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ், பொய்யை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ், பொறாமையை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ், ஹராமான இசையை விட்டு பாதுகாத்திடு யா அல்லாஹ். தக்வாவுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ். எல்லா கட்டங்களிலும் முன்னே பயந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த பாவம் செய்தா உன்னிடத்துல 2 கைகளும் ஏந்தி பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய அடியார்களாக நீ எங்களை மாற்றிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய பாவத்தை மன்னிச்சு கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாங்க யா அல்லாஹ். எங்களுடைய கடைசி முடிவை நல்லதாக்கிடு யா அல்லாஹ். செலவழிக்க முடியாத ஆபத்தான நோய்களை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். பயங்கரமான நோய்களை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ்.
திடீர் வாகன விபத்திலிருந்து நீ எங்களை பாதுகாத்திடியா அல்லாஹ். கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்திடியா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இந்த துஆவின் தனிப்பெரும் கேஃபையும் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن ورفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. لقول الله تعالى فاستغفروا الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أرسله رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشدهم في أمر الله عمر وأشركهم حياء عثمان وقضاهم علي رضي الله عنه. وعن فاطمة سيدة النساء أهل الجنة عن الحسن والحسين سيدا شباب أهل الجنة عن هذه الأمة. اللهم اغفر العباس وولده الآخرة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوا مغرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم فمن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. مولانا يا رب العالمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تصفي خلقنا بالنار فإنها وبئس المسا وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله جليل الجبر يذكركم ويزدكم ولذكر الله تعالى أكبر وعز وجل وأتم وأكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.